நல்லா இருந்திருக்கு. நல்ல மொட்டை அப்படியே நல்லா இருந்துச்சு பாருங்க. இப்போ வந்து நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க. நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. காலையில் நான் இதில் வாக்கிங் நடந்து போகிறேன். இதில் வாக்கிங் நடப்பேன். வாக்கிங் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் அப்படியே இப்படி மூடி இப்படியாக இருந்துச்சு. இப்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா மொட்டு மலர்ந்துருச்சு. அதுலேயும் இன்னொரு மொட்டு இருக்குது பாருங்கள். 2 மொட்டு இருக்குங்க. இந்த சைடு ஒரு மொட்டு, அந்த சைடு ஒரு மொட்டு. இது சென்டரில் இருக்குங்க. பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் நாங்கள் அங்கே ஊரில் இருக்கும்போது வெடிச்சிருச்சு. அதனால் இதில் எல்லாம் சிம்மிலெல்லாம் இருந்தது. இதெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக ஒழுங்கு பண்ணிட்டாரு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தொட்டி தண்ணி, அதாவது தொட்டிக்குள்ளே தான் வச்சுருக்கோம். தரையிலையும் வச்சுருக்கோம், தொட்டிக்குள்ளேயும் வச்சுருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு ரோஸ் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.